என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் சூப் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வெஜிடேரியனில் சூப்பு செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. கேரட், பச்சை பட்டாணி, பூண்டு, இஞ்சி, மஞ்சள் தூள், ஜீரகம், பெப்பர் பவுடர், சோம்பு, கொத்தமல்லி தழை, வெங்காயத்தாள், தக்காளி, சாம்பார் வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், பச்சை மிளகா, வெண்ணெய், இது ஆயில் எண்ணெய். ஒரு பாத்திரம் வச்சுருக்கா, அதில் பட்டர் வெண்ணெய் ஒரு கட் பண்ணி ஒரு 20 கிராம் 25 கிராம் ஒரு சின்ன பீஸ் ஒன்று போடலாம். வெண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு 25 கிராம், இஞ்சி பூண்டு தட்டி உரலில் தட்டி போடுறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பேஸ்ட்டாக போட்டால் நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த கேரட்டை போட்டுருவோம். ஒரு 2 கேரட், சின்ன கேரட், 2 கேரட். பச்சை பட்டாணி, இது நம்ம காஞ்ச பட்டாணியை பாக்கெட்டில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க, அந்த பட்டாணி இல்லை. நம்ம பீன்ஸ்லேருந்து உரிச்சு எடுக்கிறோம்ல, அது பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம். ஒரு 3 பச்சை மிளகா, 2 சின்ன தக்காளி 2 நறுக்கி போடுறோம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான கொஞ்சம் உப்பு. அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி போடும்போது அப்போ நம்ம டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு. ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள் ஒரு 2, கொத்தமல்லி தழை, இப்போ காய்கறிலாம் ஒரு 70% வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 3 ஜக்கு தண்ணி ஊற்றுவோம். அதாவது 1 லிட்டர். இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போடுறோம். நம்ம குடிச்சு பார்த்து உப்பு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க. 10 நிமிஷம் இந்த சூப்பு இந்த மசாலாவில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி அதில் ஊற்றுவோம். 2 ஸ்பூன், 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போதும். கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த கொதிக்கிற சூப்பில் அதை ஊற்றிடணும். அது ஊற்றலண்டா சூப்பு லைட்டாக தண்ணியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் ஊற்றினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்கிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூள் தூவி இறக்கி வச்சிடலாம். 1 ஸ்பூனு பெப்பர் தூள். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. குழந்தைங்க குடிக்கிறதா இருந்தால் கம்மியாக போடுங்க. பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா கார்ன்ஃப்ளவர் இது பெப்பர் தூள் கலந்து போட்டுங்க, நல்லா போட்டுங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு பெப்பர் போட்டுட்டா இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம்.